ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன்ல உள்ள எபிசோட் 460 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பிளாக் ஜெட்ஸ் வந்துட்டு நான் எல்லா கதையும் சொல்றேங்கிற மாதிரி வந்து ஆரம்பிப்பான். அப்ப பூமிக்குள்ள ஒரு தடவை பெரிய எரிக்கல் வந்து விழுந்திருக்கும். ஆனா அந்த எரிக்கலை வந்து பாக்குறதுக்காக அந்த ஊர்ல ஒரு ராஜா இருப்பான்ல, அவன் போய் வந்து ஆட்கள்லாம் அனுப்பி அதை எடுத்துட்டு வர சொல்றான். அண்ட் அடுத்த நாள் பார்த்தா ஒரு பொண்ணு தான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டு வருவாங்க. அந்த எல்லா சோல்ஜர்ஸும் கூட்டு வந்து ராஜா முன்னாடி நிப்பாட்டுவாங்க. அப்ப அந்த ஒரு சோல்ஜர் சொல்றது என்னன்னா, இந்த பொண்ணு கண்டிப்பா ஹெவன்ல இருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா நாங்க அந்த இடத்துக்கு போய் பாக்குறப்ப இந்த பொண்ணு நல்லா பயங்கரமா மின்னிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த ராஜாவுமே உன் பேர் என்னமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு வந்து சுத்தமா வாயவே திறக்க மாட்டா. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவ கண்டிப்பா வேற நாட்டுக்காரலா இருப்பா, ஏன்னா இவ உழவு பாக்குறது அந்த நாட்டுக்கு வந்திருப்பான்னு சொல்லி கத்திய வந்து நீட்டவும் டக்குனு காகியா மின்ன ஆரம்பிக்கிறாங்க. மின்ன உடனே அந்த கத்திய நீட்டானுங்க ரெண்டு சோல்ஜர்ஸ், அவனுங்க அந்த இடத்துல மங்கி விழுந்துடுறானுங்க. அண்ட் இன்னும் ரெண்டு பேரும் கத்தி எடுத்துட்டு வருவானுங்க. அவ பார்த்தா பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்ப அந்த ரெண்டு பேருமே பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. உடனே இவ போய் இந்த ராஜா கிட்ட போயிட்டு என் பேரு தான் நான் கேட்டேன், என் பேரு காகியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப காகியா சொல்றது என்னன்னா, நான் டிவைன் ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேங்கிற மாதிரி அவ ஜன்னல் ஓரமா நின்று இந்த டிவைன் ட்ரீயை பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு இது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, பட் இப்பதான் மக்களுக்கு தெரியற அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, நான் வந்து பல ஒரு வருஷமா வந்து இந்த ரூமர் ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறத கேட்டிருக்கேன். அந்த மரத்துக்கிட்ட போறவங்க கண்டிப்பா வந்து அந்த மரத்து மூலியமா வந்துட்டு ஒரு பிரான்ச்சாவே மாறிடுவாங்களாம். அந்த மரத்துக்குள்ள வந்து ஒரு டீமன்லாம் வருங்கிற மாதிரி பல ரூமர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அப்ப டெஞ்சி வந்துட்டு பக்கத்து நாட்டுல ரெண்டு நாடு இருக்கு போல இருக்கு. அந்த ரெண்டு நாட்டோட ராஜாவும் வந்து டெஞ்சியை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு லேக் ஒண்ணு பெருசா போயிட்டு இருக்கு போல இருக்குது. அந்த லேக்கோட பிரச்சனை தான் வந்து இப்போ டெஞ்சியை மீட் பண்றதுக்காக இந்த ரெண்டு ராஜா வந்திருக்காங்க. பேசிக்கலி அந்த ஒரு லேக் வந்து பக்கத்து நாட்டுக்காரங்களோட தான். ஆனா வந்து இந்த இடத்துல டெஞ்சி வந்து அந்த லேக் வந்து வேணுங்கிறது கேட்கறதுக்கான காரணம், இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு, அதாவது டெஞ்சியோட இந்த நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, சோ அவங்க எல்லாமே அந்த லேக்ல இருந்தா தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா அப்ப அவன் சொல்றது என்னன்னா, நீங்க குடுக்காட்டி நாங்களே எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்ப நம்ம ஆளு வந்து சும்மாவா இருப்பான், கண்டிப்பா நான் தரமாட்டேங்கிற மாதிரி அவனுமே வந்து மூஞ்சிய கோவமா வச்சுக்குவான். அப்ப இன்னொருத்தர் சொல்றது என்னன்னா, நீங்க பொறுமையா யோசிங்க, உங்களுக்கு நாங்க நிறைய நாள் டைம் தரோம், யோசிச்சுட்டு சொல்லுங்கிற மாதிரி வந்து கிளம்புவான். அப்ப இன்னொருத்தர் வந்து சொல்றது என்னன்னா, நேத்து ஏதோ மிஸ்டீரியஸான ஒரு பொண்ணு வந்து உங்க இடத்துக்கு வந்துச்சாம்ல, அந்த பொண்ணு அழகா வேற இருக்காம்ல, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் ஒரு நைட் வந்து டெஞ்சி வந்து காகியாவை பார்க்கறதுக்காக போயிருப்பான். அண்ட் அங்க அந்த அசிஸ்டன்ட் இருப்பாள் ஒருத்த, அவ வந்துட்டு இந்த மாதிரி காகியா மூணை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் யாராவது வந்து காகியாவை கூட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் இன்னொரு மேட்டரையும் சொல்லுவா, இந்த மாதிரி வில்லேஜஸ் எல்லாமே வந்துட்டு காகுயா வந்து டிஃபரெண்டா ட்ரீட் பண்றாங்க, அதாவது ஹெவன்ல இருந்து வந்து இந்த ஒரு பொண்ணு வந்திருக்குங்கிற மாதிரி வந்து வில்லேஜஸ்லாம் ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே டெஞ்சி வந்துட்டு காகியா கிட்ட போயிட்டு எல்லா மேட்டரையும் சொல்ல ஆரம்பிப்பான். அண்ட் கடைசியா வந்து காகியா சொல்றது என்னன்னா, சண்டை வார் எதுவுமே நடக்காம ஒரு பீஸுங்கிற விஷயம் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த நாள் பார்த்தா அந்த நேத்து வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பான்ல ஒரு கிங், அவன் பார்த்தா அம்பு விட்டு மிரட்டிட்டு போறான், எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பான். ஆனா அந்த விஷயத்த வந்து டெஞ்சி கிட்ட வந்து அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப டெஞ்சி சொல்றது என்னன்னா, நான் மட்டும் கோவமான கண்டிப்பா நிறைய பேர் வந்து இறந்து போயிருவாங்க, அதனாலதான் நான் பீஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அவங்க கிட்ட நான் நெகோசியேட் பண்ணி பாக்குறேன், அது வரைக்கும் யாருமே அந்த நாட்டுக்காரங்க கூட சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் ஒரு சமயத்துல நைட் வந்து அந்த அடுத்த நாட்டுக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஆளோட வந்து படையோட வந்துருவானுங்க. இதை தெரிஞ்ச வந்து நம்ம நாட்டுக்கார ஒருத்தர் போய் டெஞ்சி கிட்ட சொல்றதுக்காக வேமா போவான். அவர் பார்த்தா வந்து காகியா கூட இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறப்ப அந்த அசிஸ்டன்ட் என்னன்னா தேவையில்லாம இந்த மாதிரி பல மேட்டர் சொல்லிட்டு இருக்கோம், எப்ப பார்த்தாலும் டெஞ்சி இங்கதான் வராரு, இவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அந்த மேட்டர்லாம் யார் இப்ப கேட்டா உடனடியே டெஞ்சியை வர சொல்லுங்கிற மாதிரி அந்த நாட்டுக்கார சொல்லிட்டு இருப்பான். என்னாச்சு இந்த ராத்திரி வந்திருக்கீங்கன்னு சொல்லி டெஞ்சி கேக்குறப்ப இந்த மாதிரி பக்கத்து நாட்டுக்காரங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா மேட்டரையுமே வந்து டெஞ்சி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் டெஞ்சியுமே ஃபைட் பண்றதுக்காக இந்த பக்கம் கிளம்பிடுவாரு. ஆனா அந்த எதிர்நாட்டோட பிளானே வந்துட்டு அந்த ஒரு லேக்கோ இல்ல பீஸோ கிடையாது, கண்டிப்பா காகியாவை தூக்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான் அவங்களோட பிளானு. அந்த பிளானுக்காக தான் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு எதிரி, அதாவது அவங்க நாட்டுக்காரங்களை செட் பண்ணி விட்டு போயிருப்பானுங்க. சோ இந்த இடத்துல இருந்து இந்த நாடு அந்த நாடுன்னு பேச வேணாம், சோ நம்மளோட டெஞ்சி இருக்க நாடு இருக்குல்ல, அது நம்ம நாடுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் எதிராளியோட நாடு அப்படின்ற மாதிரி வந்து அந்த இன்னொரு நாடு சொல்லிக்கலாம். அப்படி நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு எதிராளி இருக்கிறத வந்து தெரியாமையே வந்து எல்லாருமே ஃபைட் பண்ண போயிருவாங்க. அந்த டைம்ல காகியா இருக்க இடத்தையே வந்துட்டு எனிமி நாட்டுக்காரையே கண்டுபிடிச்சிட்டு அவனுங்க காகியா இருக்க இடத்துலயும் வந்து புகுந்துருவானுங்க. அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட்டுருவானுங்க. அங்க போய் காகியாவையும் கண்டுபிடிச்சிருவானுங்க. காகியா பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, அழகா அடிச்சு போட்டுருவா. அதே மாதிரிதான் எல்லாத்தையும் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இந்த சுக்குனரா தெறிக்க விட்டுறா.
ஆனா அந்த சைடு டெஞ்சி வந்துட்டு பயங்கரமா வந்து கதறிட்டு இருப்பாரு. அதுக்கான காரணம் நாங்க எந்த வாரையும் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த அளவுக்கு ஆர்மியை நாங்க கூட்டல, நாங்க எல்லாமே பீஸ் தான் எதிர்பார்க்கிறோங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அந்த டைம்ல நேத்து ஒருத்தர் அடி வாங்க போயிருப்பான்ல, காகியாவை கூப்பிட போறேன்ட்டு, அவன் வந்து அங்க இருக்க ஒரு பொண்ணை வந்து கட்டி போட்டு கூட்டு வந்திருப்பான். எதுக்கு அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பீஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா காகியாவை இந்த இடத்துல கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனா அதுக்கான காரணமும் கூட இருக்கு. ஏன்னா எங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட காகியா கொண்டிருக்கு, அதனாலதான் நான் வந்து அழிக்க சொல்றேங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஆள் சொல்லிட்டு இருப்பான். வேணும்னா உங்க ஆள்கிட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு கிட்ட கேட்க வைப்பானுங்க. அந்த ஒரு பொண்ணுமே ஆமான்னு தான் சொல்லும். ஏன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துருக்கல, காகியா எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொண்ணுமே சொல்லும். அண்ட் இதை அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீங்க கண்டிப்பா காகியாவை கொன்னே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் டெஞ்சியுமே காகியா இருக்க இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தமா இருக்கும். இதை பார்த்துட்டு டெஞ்சியே வந்து அதிர்ந்து போயிடுறான். இப்படியாடா காகியா இருக்குங்கிற மாதிரி வந்து டெஞ்சி யோசிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் போய் காகியாவை தேடுங்கன்னு சொல்லி ட்ரூப்ஸ் அனுப்பி விடுவான். அண்ட் கட் பண்ணிட்டு காகியாவை காட்டுறாங்க. அவ பார்த்தா டிவைன் ட்ரீக்கு செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருப்பா. அவ வயிற்றுல 2 குழந்தை இருக்கும். அதனால வந்து பயங்கரமா பின்னாடி இந்த அட்டாக் விழுந்தாலும் கூட அவளால திருப்பி அட்டாக் பண்ண முடியல. அண்ட் இந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நான் டெஞ்சி கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லும். பட் கடைசியில அந்த அசிஸ்டன்ட் பொண்ணவே வந்து கொன்றுவாங்க. அண்ட் காகியா எப்படியே போயிட்டு அந்த மரத்துல இருக்க ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு எல்லா பவர்ஸையும் அட்டென்ட் பண்ணி இன்ஃபினிட் சுக்கியோமியை ஓபன் பண்ணி விட்டுருவாள். ஆனா அதுக்கப்புறம் சொல்றது என்னன்னா, என்னோட பசங்க கூட நான் கண்டிப்பா ஜாலியா இருப்பேன், எல்லாருமே தூங்குங்க, நாங்க எல்லாருமே இந்த உலகத்தை ரூல் பண்ண போறோங்கிற மாதிரி வந்து காகியா சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். I shall rule over this entire world together with my children.